ஹாய் ஹலோ வைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து காமனாக நீங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கெல்லாம் லா ஆஃப் டிமாண்ட்னா என்னென்னு தெரியும், லா ஆஃப் சப்ளைனா என்னென்னு தெரியும். பட் நிறைய பேர் வந்து எதில் வந்து கோட்டை விடுறோம் அப்படின்னா, டிமாண்ட்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னும் காமன் பார்லன்ஸ் வி நோ வாட் இஸ் டிமாண்ட். ஓகே, டிமாண்ட்னா என்னன்னு தெரியும். ஆனால் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ், ஸோ நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நான் எக்கனாமிக் மேனரில் நம்ம வந்து டிமாண்டை வந்து எப்படி வந்து சொல்லுவோம், அதே மாதிரி சப்ளையை வந்து என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து லா ஆஃப் டிமாண்ட் லா ஆஃப் சப்ளை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுவீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி டீச் பண்ணணும், எப்படி டீச் பண்ணால் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, டிமாண்டும் சப்ளைவும் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணுவீங்க. ஆக்டிவிட்டி மேனர்லேயும் இருக்கலாம், இல்லை நான் ஆக்டிவிட்டி மேனர்லேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பேசிஸில் போகிறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஈஸியாக வந்து கிராப் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் வீடியோ வேணும், எப்படி வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா, யூ கேன் கமெண்ட் இட் பிலோ. ஐ ஆம் ஃபீல் ஃப்ரீ டு டெல் யூ. ஓகே, எப்படி வந்து டீச் பண்ணணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை புட் இட் இன் அ கேப்ஷன், செக் இட். தேங்க்யூ.